friends, welcome to Karupatti Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யறதான்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா கீழ தெரிய ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ that எப்பலாம் வீடியோஸ் பண்ணா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசின்னு சொல்லுவோம்ல, புழுங்கல் அரிசி. அது நான் இன்றைக்கி 2 உலக்கு ஊற வச்சுக்கிறேன். இப்போ எடுத்துருக்க உலக்கால் 2 உலக்கு நான் புழுங்கரிசி ஊற வச்சுக்கிறேன். சேம் இதே உலக்கில் ஒரு உலக்கு பச்சரிசி, அதாவது நம்ம எவ்வளோ புழுங்கரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னா பணியாரம் ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பராகவும் கிடைக்கும். ஸோ ரேஷியோ ரொம்பவே முக்கியம். ஸோ இது மாதிரி சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ரேஷனில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி தான். ஆனால் இட்லி அரிசி நல்ல கடையில் வாங்கினா நல்ல அரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல், அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்குறது எதுக்காக அப்படின்னா பணியாரம் கொஞ்சம் செவந்து வரணும் அப்படின்றதுக்காக. இயல்பாகவே இனிப்பு பணியாரம் செவந்து தான் வரும், ஏன்னா நம்ம அதில் வெல்லம் சேர்க்க போகிறோம் அப்படின்றனால. இருந்தாலும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லது. அதுக்காக வேண்டி நீங்கள் அளவுகள் பாதியாக சேர்க்குறீங்கன்னா நான் காமிக்கிற எல்லா அளவையுமே குறைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஊறி வரட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போ நான் பார்க்குறேன். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போது இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம இப்போ கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு இப்போ நான் கிரைண்டரில் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். கிரைண்டரில் அரிசி சேர்த்துட்டு இடையில உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நிறையா சேர்த்துட வேண்டாம். நம்ம ஸ்வீட் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். இடையில தேவைக்கேற்ப மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை அரிசி தண்ணி ஆகிடுச்சு, மாவு தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சும்மா சாதாரணமாக நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா போதும். மாவு திக்காக இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம மாவை புளிக்க வச்சதுக்கப்புறமா அது ஒரு நல்லா கெட்டியமாக ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி ஆகிடுச்சுனாலும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இப்போது மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மை மாதிரி அரைச்சிக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் மாவு. பாருங்கள், உங்களுக்கு நான் பக்கத்தில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கூட திரியாவோ குருணையாவோ இருக்கவே கூடாது. நல்லாவே சாஃப்டாக நல்லாவே ஃபைனாக நைஸாக அரைச்சிக்கோங்க. மை மாதிரின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் மாவெல்லாம் வலிச்சாச்சு. 2 பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். வேறு பர்பஸ்க்காக நான் மாவு அதிகமாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதை தனியாக வச்சிடுறேன். இப்போ இந்த பேட்சுக்கு உண்டானது மட்டும் நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு அரைச்சி எடுத்த மாவை அப்படியே வச்சுட்டு இப்போ இதை புளிக்க வைக்கணும். இதை அப்படியே ஒரு தொட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ரைஸ் ஆகி மேலே வரைக்கும் வரும். அதனால் முக்கால் பாத்திரத்தில் இருக்க மாதிரி பார்த்துட்டு இது மாதிரி மூடி வச்சுக்கோங்க. நான் நைட்டு ஒரு 9 o'clock அளவுக்கு வைக்கிறேன். நான் அடுத்த நாள் காலையில் தான் நான் பார்க்குறேன், ஒரு 9 o'clock. ஸோ எந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். மாவு நல்லாவே புளிச்சிருக்கு. இது இப்போ நம்ம கரண்டி வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெரியும் எந்த அளவுக்கு மாவு புளிச்சிருக்குன்ட்டு. பாருங்கள், மாவு நல்லாவே புளிச்சு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. நல்லா தண்ணி மாதிரி நம்ம வலிச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, ஆனால் மாவு நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம உடனே அவசரப்பட்டு தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ நம்ம வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளத்தை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க. கூடவோ குறைச்சோ உங்களுடைய விருப்பத்துக்கு தேவை கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு இதை தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ அது ஆகிறதுக்குள்ளே இடையில கொஞ்சமாக தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூடவே 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். துருவுன மாதிரி அரைச்சிக்கலாம். துருவிக்கிட்டாலும் ஓகே தான். நான் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இடையில பாகும் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ வெல்லம் நல்லா கரையணும், அவ்வளோதான். இதுக்கு பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். ஏன்னா மண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு நல்லா வடிகட்டும் போது நமக்கு நல்லா வந்துடும். இப்போ இது மாதிரி ஒரு வடிகட்டியில் அந்த பாகு
வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சோம்ல அதை வந்து இதில் வடிகட்டியாச்சு. இப்போ வடிகட்டினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு, புளிக்க வச்சுருந்தோம்ல மாவு, அதில் வந்து சேர்க்கணும். ஆனால் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெல்லம் கரைச்ச தண்ணி வந்து நல்லா ஆறி இருக்கணும். ரொம்ப கொதிக்க அதில் சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்த்துட்டிங்க அப்படின்னா மாவெல்லாம் வெந்து நல்லலாமல் போயிடும். ஸோ அதனால் அது நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இப்போ நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். ஒரு தண்ணியில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. அடியில் வந்து ஒரு வாளியில் எதுலையா வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக இந்த வெல்லம் தண்ணி வந்து ஆறாது இல்லையா, அதனால். ஸோ இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி விடணும். மாவையும் இந்த நம்ம ஊற்றுறோம்ல வெள்ளை தண்ணி இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இதுவே கரெக்டாக இருக்குது. சப்போஸ் இன்னுமே உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாவையும் இந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்து நல்லா நான் கரைச்சிக்கிறேன். உங்களால் கரண்டியில் கரைக்க முடிஞ்சால் கரைங்க, அப்படி இல்லைனா கை வச்சு கூட நல்லா கலந்து விடுங்க. நான் இப்போ கரண்டியில் நல்லாவே கலந்துட்டு நான் உங்கள்கிட்ட மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ மாவு பாருங்கள் நல்லாவே கலந்தாச்சு. இப்போ எல்லாமே நல்லா கலந்து வச்சாச்சு. தண்ணி மாதிரி, அதாவது ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்குது. ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. அது கூட வந்து நம்ம எடுத்து அரைச்சி வச்சோம்ல தேங்காய், அதையும் இது கூடவே கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதையும் நல்லா கலந்துட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா தோசை மாவு இருக்குல்ல அது மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் உங்களுக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா பணியாரம் நல்லா வராது. ரொம்ப தண்ணி மாதிரி போயிடுச்சு அப்படின்னாலும் பணியாரம் திருப்புறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பக்கம் பணியாரக்கல்லை நல்லா சூடுபடுத்தியாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. எல்லா குழியிலையுமே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக லேசாக நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பணியாரத்தை வார்த்தரலாம். எல்லாமே வந்து சூடாகிடுச்சு. நம்ம ஊற்றின நெய் எல்லாமே சூடாக இருக்குது. ஊற்றிட்டு இது கூட வந்து நம்ம பணியாரத்தை வந்து முக்கால்வாசி ரொம்ப அதை கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட வேண்டாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மேலே எலும்பி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. மாவு வந்து இன்னொரு பணியாரத்தையும் தொடாத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை எல்லாமே லிங்க் ஆச்சு அப்படின்னா நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஒட்டிட்டு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பணியாரம் ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா பணியாரம் வேகும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ரீஃபைன் ஆயில் அது மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு செட்டான தட்டாக போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லாயிருக்கும். இன்னொன்று இனிப்பு பணியாரம் வெல்லம் சேர்த்துருக்கனால ரொம்ப சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க கரியாத மாதிரி. நான் ஃபஸ்ட்டு லைட்டாக கரிஞ்சிருமோன்ற பயத்திலே லைட்டாக ஒன்றை மட்டும் எடுத்து திருப்பி பார்த்தேன். ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஆனாலுமே மேலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேகலை. ஸோ அதனால் வந்து நான் மூடி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சுட்டு மறுபடியும் அதுக்கப்புறமா நான் திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மூடி வச்சிட போகிறேன். பாருங்கள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் மறுபடியும் இருக்கட்டும், அப்படியே மூடி வச்சிடுறேன். இருக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் கழிச்சு எடுக்கிறேன். இப்போவுமே கொஞ்சம் நல்லா வருது. இப்போ பாருங்கள் லைட்டாக திருப்பி விட்டோம் அப்படின்னா எல்லா பணியாரமும் அழகாக திருப்ப வருது. ஸோ அதே மாதிரி இப்போ எல்லா பணியாரத்தையும் நான் திருப்பிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக சைடில் வந்து ஒரு உடன் ஸ்டிக் வச்சு இது பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். இது வந்து நீங்கள் வந்து இரும்பு பாத்திரம் அப்படின்னா நீங்கள் அந்த சிறுகுணிக்கி அது மாதிரி சொல்லுவாங்களா அது வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக் அப்படின்றனால நான் வந்து உடன் ஸ்டிக் யூஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நான்ஸ்டிக்கு எப்போவுமே உடன் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. இப்போ எல்லா பணியாரத்தையுமே திருப்பியாச்சு. 2 பணியாரம் இருக்குல்ல. ஓகே அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஸ்வீட் பணியாரம் ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எல்லா பணியாரமும் ரொம்ப அழகாக திருப்பியாச்சு. ஸோ திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது, ஆனால் ரொம்ப ஈஸிங்க இந்த இனிப்பு பணியாரம் செய்கிறது. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இல்லை டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் ஒரு பணியாரம் தனியாக எடுத்து அமுத்தி காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.